யுபிஐ அதனுடைய 10 ஆண்டுகள் சாதனை டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான தேவையானது மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்தியாவினுடைய டிஜிட்டல் பொருளாதாரத்தில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த யுபிஐ தனது 10 ஆண்டுகால பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான முக்கிய தலைப்புகள் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். யுபிஐ அப்படின்றது அதனுடைய விரிவாக்கமே ஒரு முக்கியமானது தான், யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ். இந்த யுபிஐ 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம், அதாவது என்பிசி, நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதுதான் இதனை உருவாக்கிய அமைப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய ஒழுங்குமுறை மேற்பார்வையின் கீழே இது இயங்குது, ஆர்பிஐனுடைய கட்டுப்பாட்டில். 2016 இப்போ 2026 வரைக்கும் இதனுடைய வளர்ச்சி அபரிமிதமானது. 2016-17 நிதியாண்டில் 2 கோடியாக இருந்த இந்த யுபிஐ பரிவர்த்தனைகள் 2025-26ஆம் நிதியாண்டில் 24,162 கோடியாக, கிட்டத்தட்ட 12,000 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்த பரிவர்த்தனை மதிப்பு பார்த்திங்கன்னா 2025-26ஆம் நிதியாண்டில் 314 லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்குது. இந்த யுபிஐ தொடங்கப்பட்ட போது 21 வங்கிகள் மட்டுமே இருந்த நிலையில் இப்போ 703 வங்கிகள் யுபிஐ தளத்தில் இணைஞ்சிருக்குது. உலகின் மொத்த அந்த நிகழ்நேர பண பரிவர்த்தனை, ரியல் டைம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா சுமார் 49% இந்தியாவில் யுபிஐயின் மூலயமாவே நடைபெறுகிறது. சர்வதேச நாணய நிதியம் IMF அது யுபிஐயை உலகத்தினுடைய மிகப்பெரிய நிகழ்நேர பண பரிவர்த்தனை தளம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்குது. சராசரியாக ஒரு நாளைக்கு 66 கோடி பரிவர்த்தனைகள் நடைபெறதா சொல்கிறாங்க. தினசரி பயன்பாடு 66 கோடி. 2025-26ஆம் இந்த நிதி ஆண்டில் மொத்த பரிவர்த்தனை எண்ணிக்கையில், அதாவது பர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது சிறு வணிகர்களுக்கு கொடுக்கக்கூடியது 63%. இதில் 86% பரிவர்த்தனைகள் ரூபாய் 500 குறைவாகவே, சிறு மதிப்பு, அதாவது டீ கடையில் டீ குடிக்கிறது, காஃபி சாப்பிட்றது, காய்கறி வாங்கிறது, இதெல்லாமே 63% வணிகர்களுக்கு கொடுக்கறதுல 86% இந்த மாதிரி சின்ன சின்ன மதிப்புடைய பண பரிவர்த்தனைகள் நடைபெறுது, பர்சன் டு மெர்ச்சன்ட். அதே மாதிரி பர்சன் டு பர்சன், P2P அப்படின்னு சொல்லுவோம், அதாவது 2 பேருக்கு நடுவில் பணத்தை பரிமாறிக்கிறது. மொத்த மதிப்பில் 71% யுபிஐ மூலிமா தான் நடக்குது. இந்த பெரிய அளவிலான பண பரிமாற்றத்துக்கு யுபிஐ நம்பகமானது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க. சர்வதேச அளவில் கிட்டத்தட்ட 8 நாடுகள் இந்த யுபிஐ செயல்பாட்டை அங்கீகரிச்சிருக்குது. யுபிஐ செயல்பாடு நடைபெற்று இருக்குது. ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா பேனவோட இணைக்கப்பட்டிருக்குது. ஃப்ரான்ஸு, பூட்டான், நேபாளம், இலங்கை, மொரீசியஸ், கத்தார், இங்கே எல்லாமே இந்த நாடுகள் எல்லாமே சர்வதேச அளவில் இந்த யுபிஐ செயல்பாட்டை அங்கீகரிச்சிருக்குது. டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, அதாவது டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துவதில் இந்தியா உலக தலைவராக உருவெடுக்குது அப்படின்றது இந்த யுபிஐனுடைய வெற்றி பயணம் உறுதிப்படுத்துது. ஸோ இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.